டிஹெச்எல் டயக்னோஸ்டிக் ஹிஸ்டோலாப்ரோஸ்கோபி இது வந்து ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு வர்ற கப்பல்ஸ்க்கு செய்யப்படுற லாஸ்ட் இன்வெஸ்டிகேஷன். ஸோ இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொன்னது ஏதோ பிளட் டெஸ்ட், ஸ்கேன் அந்த மாதிரி கிடையாது. இது வந்து ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர். அதனால தான் இதை லாஸ்ட்டாக வச்சிருக்கோம். இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா கீஹோல் சர்ஜரின்னு சொல்லுவாங்க. டிஹெச்எல்னா டயக்னோஸ்டிக் ஹிஸ்டோலாப்ரோஸ்கோபி. டயக்னோஸ்டிக் அதாவது பேரிலே இருக்கு, நம்ம என்னன்னு கண்டறியப்படுறதுக்காக பண்ற ஒரு ப்ரொசீஜர். ஹிஸ்ட்ரோலாப்ரோஸ்கோபி, ஹிஸ்ட்ரோனா என்னதுன்னா கர்ப்பப்பையை குறிக்கிற ஒரு சொல், லாப்ரோனா வயிறு அதாவது அப்டமன் குறிக்கிற சொல், ஸ்கோபினா கேமரா. ஸோ வயிறில் 2 ஹோல்ஸ், தேவைப்பட்டா 3வது ஹோல்ஸ் இருக்கும். ஸோ அந்த 2 ஹோல்ஸில் ஒரு ஹோல்ஸில் கேமராவும் இன்னொரு ஹோல்ஸில் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் போட்டு கர்ப்பப்பை எப்படி இருக்கு, 2 பக்கம் டியூப் எப்படி இருக்கு, கருமுட்டைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கறது. அண்ட் கர்ப்பப்பைக்குள்ள கேமரா போட்டு பார்க்கறதுனால உள்ளுக்குள்ள ஏதாவது சின்ன சின்ன பாலிப்ஸ், சதைகள்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது வளர்ச்சி இருக்கா, இல்லை ஃபைப்ராய்ட் கட்டிகள் ஏதாவது இருக்கா, இந்த மாதிரி பார்க்கலாம். டாக்டர் அப்போ நம்ம வந்து ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு வரோம் அப்படின்னா கட்டாயம் இது பண்ணணுமானா கிடையாது. ஸோ எல்லா டெஸ்ட்டும் பண்ணியாச்சு. ஹஸ்பண்டுக்கு செமன் டெஸ்ட் பண்ணியாச்சு, எனக்கு டியூப் டெஸ்ட் பண்ணியாச்சு, எனக்கு வந்து ஓவுலேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டாங்க, ஏஎம்ஹெச் பார்த்துட்டாங்க, எல்லாம் நல்லா இருக்கு. பட் ஸ்டில் 4 வருஷம் 5 வருஷம்னு தாண்டி போயிட்டே இருக்கு காலம். அப்போ என்னதான் பண்றதுன்னா ஸோ இது பண்ணலாம். நம்ம டைரக்ட் விஷன்ல பார்க்குறோம் டியூப் வந்து ஒட்டிட்டு இருக்கா, ஏன்னா டியூபோட அசைவுத்தன்மை ரொம்ப முக்கியம் பிரெக்னன்சிக்கு. அசையாம ஒட்டிட்டு இருக்கா, இல்ல வேற ஏதாவது ஸ்கேன்ல கண்டறிய முடியாத சில பிரச்சனைகள் இருக்கான்ட்டு என்ன டைரக்ட் விஷன்ல பார்க்கறது ஆடட் அட்வான்டேஜ்.